வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க ரிசர்வ் வங்கி மறுத்துவிட்டது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி தனது கடன் மற்றும் நிதி கொள்கையை ஆராய்ந்து அறிக்கை வெளியிடுவது வழக்கம். செவ்வாயன்று வெளியிடப்பட்ட கடன் மற்றும் நிதி கொள்கையில் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறுகிய கால வட்டி விகிதம் 7.75% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அறிவித்துள்ளார். அதேபோல CRR எனப்படும் வங்கிகளுக்கான ரொக்க கையிருப்பு விகிதத்திலும் எவ்வித மாற்றமும் இன்றி 4% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். உற்பத்தி துறையில் தொடரும் மந்த நிலையை கருத்தில் கொண்டு குறுகிய கால வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்கும் என்று தொழில்துறையினர் எதிர்பார்த்தனர். பார்லிமெண்டில் 28ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் அதன் பிறகே வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்வதா இல்லையா என்பது குறித்து ரிசர்வ் வங்கி முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் கடன் வழங்குவதில் கட்டுப்பாட்டை பேணும் வகையில் வர்த்தக வங்கிகள் மொத்த வைப்பு தொகையில் 22% தங்கம், ரொக்கம் அல்லது பங்கு பத்திரங்களாக கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். SLR ரேட் என்ற அந்த விகிதாச்சாரத்தை 0.5% குறைத்து 21.5% ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் உற்பத்தி துறைக்கு கூடுதலாக கடனை வங்கிகள் வழங்க வழி ஏற்பட்டுள்ளது.